எல்லாம் தானம் கொடுத்துட்டு விருந்தையோட நம்ம பட்டணம் போக கூடாதுடா. எதையாவது ஞாபகார்த்தமா எடுத்துட்டு போகணும். மாலை போடுவாங்க, பாராட்டு பத்திரம் வாய்ச்சி கொடுப்பாங்க, எடுத்துட்டு போவோம். ஏண்டா செவுத்துல மாட்டுறதுக்காக கேட்டேன். என்ன அண்ணாவோட வீட்டுல நடமாடுறதுக்கு ஒண்ணு எடுத்துட்டு போனோம்னு. நடமாடுறதுக்கா? நாயா? ஏண்டா சம்சாரம் நடக்க மாட்டாளா? களங்கமில்லாத ஒரு கிராமத்து பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டேன்னா நிலத்தை தானம் கொடுக்கறத விட அது ஒரு பெரிய சர்வீஸ்ரா. ஏண்டா கிராமத்து பொண்ணுக்கு என்னடா தெரியும்? புருஷனை மட்டும் தாண்டா தெரியும். அவன் சுகம் மாத்திரமே அவளுக்கு தெரியும். கிராமத்து பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டேன்னா ஜோடி சேர்ந்துக்கிட்டு வெளியெல்லாம் சுத்த மாட்டா. பொற்சேர் கையெல்லாம் புடிச்சுக்கிட்டு ஹலோ ஹவுடு அப்படின்னு கேட்க மாட்டா. பென்சிலையும் சாயத்தையும் மூஞ்சில பூசிக்க மாட்டா. மொத்தத்துல படிதாண்டா பத்தினியா இருப்பாடா. டேய் வணக்கம் தம்பி. என் பேரு முன்சீப்பூர் ஆசமாணிக்கம். உங்க அப்பா என்ன செல்லமா ராசுன்னு கூப்பிடுறாரு. இவரு இந்த ஊர் பெரிய மனிதர் மாணிக்க அம்பலம். இவரு நம்ம ஊர் குறுக்க ஐயா பேரு. நாங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறோம். வெளியூரா என்ன மைதானமா பிடிச்சிட்டு விளையாடுற. இத பாருங்க, நீங்க முடியலன்னா திரும்பி போங்க, நான் பின்னாலே ஃபாலோ பண்ணுவேன். திரும்பணுமா? முடியாதா? அப்ப அப்படியே போங்க, ஃபாலோ பண்ணுவேன். வண்டியில் இருக்கிற சாமான் எடுத்துக்கிட்டு உள்ள வை. சரி உட்காருங்க. ஆத்துல விழுந்த மோதிரமும் அடமான வச்ச நிலமும் திரும்புறதில்லைன்னு சொல்லுவாங்க. தம்பி அத்தனையும் திருப்பி தர வந்திருக்கீங்களே, உங்களை தெய்வம்னு தான் சொல்லணும். நீங்க கடுதாசியில எழுதினபடி நம்ம கிட்ட நிலத்தை அடமான வச்சவங்க பேரெல்லாம் எழுதி கொண்டு வந்திருக்கிறேன். எல்லா விவரமும் இந்த பையில இருக்குது. இதுல உங்க பேரும் உண்டோ? தம்பி ஆண்டவன் ஏதோ எங்களுக்கு படி அளந்துகிட்டு இருக்கிறாரு. அந்த அளவுக்கு சூழ்நிலை ஏற்படல. கனபாடிகள் நீர் ஏதாவது வச்சிருக்கீரா? தம்பி நேற்று நோக்கும் கடைசியில 6 அடி நிச்சயமா உண்டு. எனக்கு 6 அடி போறோம், உமக்கு 8 அடி வேணும் போல் இருக்க. பேசாம முன்சி சார், இதை நான் ஓய்வா பாக்குறேன். இன்னும் ஒரு வாரத்துல எல்லா காரியத்தையும் நல்லபடியா முடிச்சேன். ரொம்ப சந்தோஷம். அதான் நாங்க வர்றோம். சின்ன தம்பி வர்றோம். வணக்கம். ஆமா, குடிச்சிட்டு போறாங்களே அடமானம் வச்சவங்க லிஸ்ட், இதுல எத்தனை பேர் உசுரோட இருக்கான்னு தெரிஞ்சுக்க மாட்டாமா? வர்றவங்களுக்கு எல்லாம் வரிசையா கொடுக்க போறியா? குழா தண்ணி குடிக்க வேண்டாம். நீ குழாய போலவே குறுகின மனசு. அவங்க ஆத்து தண்ணி குடிக்கிறவங்க விசாலமான மனசு, பொய் பேச மாட்டாங்க. வாங்க. குடத்துல ஏதாவது கொண்டு வந்திருக்கீங்களா? இல்ல, குடம் குடமா கண்ணீரை கொட்டி உங்க கால விழுந்து மன்னிப்பு கேட்கலான்னு வந்தேன். நீங்க இந்த கிராமத்துக்கு படி அளக்க வந்த தெய்வமா? அடமானம் வச்சிருந்த பத்திரங்களை திருப்பி கொடுக்க வந்த வள்ளலா? வள்ளல் மத்தவங்க உடம்புல சேர அள்ளி தெளிச்சாலும் தப்பு இல்லையா? நான் பதிலுக்கு பதில் செஞ்ச பாருங்க, அது ரொம்ப பாவமா, பெரிய துரோகமா? ஐயா, நான் செஞ்ச காரியத்தால இந்த ஊர் ஜனங்க ரொம்ப பயந்துட்டாங்க. அவங்களுக்கு மானம் பெருசு இல்லைங்க, சோறு தாங்க பெருசா தெரியுது. இந்த ஊர்ல போய் ஒரு பொண்ணா பிறந்த பாருங்க, அந்த குத்தத்துக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். என்ன மன்னிச்சிடுங்க. நடந்ததை மறந்துட்டு எங்க ஊர் ஜனங்களுக்கு உங்க நல்ல மனசை காட்டுங்க. வசந்தி, எங்க அம்மா சொல்லுவாங்க, நாம நிலத்தை மிதிச்சா அது திரும்பவும் நம்ம மிதிக்கிறது இல்லடா, வாழ்க்கையில நில மாதிரி நடந்துக்கன்னு. நீ சேர அள்ளி கொட்டின பாரு, அந்த சேக்கர் வேற, இப்ப பாக்குறியே இந்த சேக்கர் வேற. அவன் அவமானப்பட்டது நியாயம், ஆனா அவனுக்கு இவனுக்கும் சம்பந்தமே கிடையாது. பணத்துல மட்டும் பெரியவங்க இல்ல, குணத்திலையும். நான் வரேங்க. பசங்களா, அத்தை 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 பாப்பா இரு, தாத்து கொண்டு வரேன். இல்லைங்க சார், இப்ப அதுக்கு என்ன அவசரம்? கொஞ்சம் கப்பல் முந்தின நாள் பட்டத்துக்கு வந்தது. கப்பல் விட்டு இறங்கினதும் ரயிலில் நேரம் ஊருக்கு தான் வர்றேன். அத்தை, இந்த புறம் உங்களுக்காக வாங்கிட்டு வந்தேன். அத்தை அத்தை, 5 வருஷத்துக்கு முன்னாடி நீ வந்தப்போ அவர் உயிரோடு இருந்தார். நீ கொடுத்த பட்டு வேஷ்டியை ஆசையை கட்டிக்கிட்டார்.
இந்த குடும்பத்துக்கு நீ எவ்வளவோ உதவி செய்திருக்க, இருந்து இதெல்லாம் ஏப்பா வீண் செலவு. அத்தை, இது என் கடமை. யாருக்கு செய்யற? என் சொந்த அத்தைக்கு. உலகத்துல உங்களை தவிர எனக்கு வேற யாரும் இருக்காங்க. நீனா எதுவுமே நினைச்சு வருத்தப்படாதீங்க. அத்தை, இது யாருக்கு தெரியுமா? அந்த வாயாடி வசந்திக்கு. இந்த என்னப்பா இது? பாவட ஜாக்கெட்டு. ஏன் வசந்திக்குதான்? ஏன் சிரிக்கிறீங்க? இன்னுமா அவ பாவட ஜாக்கெட் போட்டுக்கிட்டு இருப்பா? ஓ, அதுவா விஷயம்? ஏன் வசந்தி வெக்கப்பட்டுக்கிட்டு உள்ளே இருக்காளா? வெக்கமா? அவளுக்கா? சரிதான். அவ எங்கப்பா மாறினா? இப்ப வசந்தி எங்க? வயக்காட்டுக்கு போயிருக்கா. அந்த வாயாடிய கட்டிமைக்க என்னால முடியல. இப்படியும் பணத்தை நாங்க திருப்பி கொடுத்துடுறோம், கொஞ்சம் பொறுத்துக்குங்க. இன்னும் எவ்வளவுதான் நான் பொறுக்கிறது? உன் புருஷன் மக வந்து மண்டைய போடுற வரைக்கும் பொறுத்தேன். தாத்தா மண்டை ரொம்ப உறுதி, லேசிய போட மாட்டாரு. இல்ல தாத்தா? வந்துட்டியா? வந்துட்டேனே. இந்த வாயாடி குட்டி வர்றதுக்குள்ள விவகாரத்தை முடிக்கலான்னு பார்த்தேன், முடியலையே. ஐயா, ஏன் இப்படி கடுமையா பேசுறீங்க? வரவன் போறவனுக்கெல்லாம் நான் விளக்கத்தை வேற விளக்கிட்டு இருக்கோம். தாத்தா கவலைப்படாதீங்க, நான் சொல்றேன். அசல் என்னமோ 3000 தான். அதுவும் அப்பா கை நீட்டி வாங்கல. வட்டிக்கு ஆசைப்பட்டு இந்த வள்ளல் தரேன்னாரு. அப்பா கையெழுத்து போட்டு இன்னொருத்தருக்காக வாங்கி கொடுத்தாரு. வாங்கினவன் ஊரை விட்டே ஓடிட்டான். மார்க்கம் வந்து இந்த உலகத்தை விட்டே ஓடிட்டான். அத்தை, என்ன இதெல்லாம்? நான் என்ன செய்யறது? அவர் வாழ்க்கை பூரா கவர சோதி இல்லாமலே வாழ்ந்துட்டு போயிட்டார். ஆமா, அப்பா உயிரு கருத்து வரையும் போகல. தாத்தா வந்து நின்னாரு, அவ்வளவுதான் பட்டுன்னு போயிட்டாரு. மாமா, தாத்தாவை கப்பல் ஏற்றி சிங்கப்பூருக்கு அனுப்பலாமா? அங்க கடங்கார கேஸ் நிறைய இருந்தா பட்டு பட்டுன்னு போயிடும். வசந்தி, தெனப்பணத்துல வள்ளி கூப்பிட்ட மாதிரியே கூப்பிடுறே. அந்த வள்ளி செஞ்ச மாதிரியே உங்களை ஏதாவது குட்டையில தள்ளலாமான்னு பாக்குறேன். வசந்தி, பேசாம இரு. பெரியவரே, உங்க பணத்தை நான் கொடுத்துறேன். தம்பி யாரு? சிங்கப்பூரு வருத மாமா. சிங்கப்பூர்ல பெரிய தலையா? பெரிய தலை. இந்த தலையாலே பல தருதலங்களை அடிச்சிருக்காரு. ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்ல, சிங்கப்பூர்ல இருந்தும் பர்மாவில இருந்தும் தற்சமயம் கப்பல் கப்பலா தான் வர்றாங்க. ஆனா அவ்வளவு பேர் நிறுத்தியா? அவ்வளவு கேவலமா பேச வேண்டாம். உள்ளத்துல உறுதியும் உடம்புல வலுவு இருக்கு. உழைச்சு உங்க பணத்தை கொடுத்துறேன். ஏன் சிரிக்கிறீங்க? நீங்க உழைச்சு தர வரலையும் தாத்தா மண்டை நிக்குமான்னு பாக்குறாரு. இல்ல தாத்தா? அம்மா பேத்தி, கொஞ்சம் வாய மூடு. தமேந்தி, நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளு. நம்ம மேட்டுத்தெரு மைனர் சதானந்தம் இருக்கிறாரு. ஐயோ பாவம், அவரும் போயிட்டாரா? நீங்க ஏன் அங்க போனீங்க? நான் எங்க போனேன், அவரா கூப்பிட்டாரு. தமேந்தி, அந்த மைனருக்கு உன் பொண்ணு மேல ஒரு கண்ணு. நிறுத்து பேச்ச. மாமா, நீங்க நிறுத்துங்க பேச. இது என் சொந்த விஷயம். அதுவும் கல்யாண விஷயம் போல தெரியுது. ஏதாவது தியாகம் செய்ய வேண்டியதா இருக்கும். தள்ளிப்பாங்க. வசந்தி, தாத்தா நீங்க சொல்லுங்க. பயவல, நீதான் விவரம் புரிஞ்சது. மைனருக்கு உன் மேல ஒரு கண்ணு. இன்னொரு கண் என்னாச்சு? காமெடி பண்ணாத, விஷயத்தை கேளு. நீ மட்டும் 3 வார்த்தை சொன்னா போதும். இந்த நேரத்துல காத்துட்டு இருக்கிறான். ம்? ம்? நீங்க ஏன் ஊர் சொல்லிட்டு இருக்கீங்க? 2 தடவை நான் சொல்லியாச்சு. எங்க 40,000? தரேன் வசந்தி, தரேன். யாரா நீ? மைனர் சதானந்தம். சதானந்தம் ஏங்க, நீங்க தான் மைனரா? ஆமா. 2 வருஷத்துக்கு முன்னால உங்களை நான் கட்டி யார் எடுக்கல? என்ன சொன்ன? என்னடா சொல்ற? கடன் அடைக்க வக்கில்ல, நான் தர்றேன்னு சொல்றேன். கழுத்த நீட்ட கசக்குதா? 2 பேரும் மரியாதை அப்படியே போயிடுங்க. மாமா, வீட்டுக்கு வந்தவங்களை சும்மா அனுப்பலாமா? வசந்தி, வேடிக்கை போதும். போங்கடா வெளியே. இந்த சதானந்தத்தை எதிர்த்து நின்னவங்க கிடையாது. வசந்தி விட்டு மாமா, சிங்கப்பூர் அடி பிரமாதம். என்ன நல்லா படிக்கிறீங்களா? வெரி குட், வெரி குட். அப்படியே இவன் தான் சார் சிங்கப்பூர் வரதன். மிஸ்டர் வரதன், நீ கொஞ்சம் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வரணும். ஓஹோ, வர சார். யோ இல்லையா? எங்கயா எங்க மாமா அழைச்சிட்டு போறீங்க? உங்க மாமா இவரை உதைச்சிட்டதா கம்ப்ளைண்ட் இருக்கு, விசாரிக்க கூட்டு போறோம். அப்படியா? நானே ஒரு பொண்ணு ஓங்கி கொடுக்கறேன், என்னையும் கூட்டு போறீங்களா? வசந்தி, அப்படிதான் பேசக்கூடாது. ஒண்ணும் ஆகாது. நான் போய் சீக்கிரமா வந்துடுறேன்.